ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்திருக்கோம். சென்னையோட ஹிஸ்டரியிலேயே இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியமான இடம். இன்னையிலேருந்து பப்ளிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மெட்ராஸ்ல ரொம்ப ஒரு பழைய பில்டிங்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அது இந்த பில்டிங் வந்து இருக்கும். ஸோ வெறும் 1,83,500 சம்திங் அந்த அமௌண்ட்ல தான் நாம் நின்றுட்டு இருக்க இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ இல்ல 1887. இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் எங்க இருக்குன்னா சென்ட்ரலுக்கு ரிப்பன் பில்டிங்க்கும் நடுவுல இருக்கும். சென்னையோட ஹிஸ்டரியில நான் ஏன் இதை இவ்வளோ முக்கியமான இடம்னு சொல்றேன்னா இங்க தான் ஃபர்ஸ்ட் பேசும் படமா போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்க ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 1889ல ஓபன் பண்ணதுல இருந்தே இந்த இடம் வந்து மெட்ராஸ்ல செம ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டா மாறி இருக்கு. உள்ள சூப்பரா இருக்குது. நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்ட்ரன்ஸ்ல வந்து மியூசியம் இருக்கும். இன்டர்நெட்ல பார்க்காத நிறைய பிக்சர்ஸ் வந்து உள்ள ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி மேல வந்து பப்ளிக் ஹால், அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும். நாடகங்களை தாண்டி இந்த இடத்துல ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸும் நடந்திருக்கு. ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் லேட்டரா சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக யாரும் நாடகம் பார்க்க வரதில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடம் அப்படியே கொஞ்சமா மக்கள் வர்றதையும் நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துக்கு டிசம்பர் 23 தான் சிஎம் ஸ்டாலின் சார் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இங்க வரதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. பட் சென்னை கார்பரேஷன் வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். உள்ள வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க எந்த அலோடும் இல்ல. அதனால தான் நான் வெளியில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். சில கிளிப் பர்மிஷன் கேட்டு எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இங்க வச்சிருக்காங்க. ரிக்ஷாவோட டிஸ்பிளே எல்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சென்னையில மெட்ரோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வரப்போது. ஏகப்பட்ட ரூட்ஸை கனெக்ட் பண்ண போகுது. சென்னையில ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். நீங்க அந்த மதராசப்பட்டினம் படத்துல கூட பாத்தீங்கன்னா தெரியும். எங்க இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க. அதாவது உங்களுக்கு பழைய விண்டேஜ் பில்டிங்ஸ், ஹிஸ்டரி, சினிமாலாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம்.